ஹலோ ஹலோ ஹலோ. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்லாமல் தவிக்கிறேன். காதல் சுகமானது. வாசற்படி ஓரமாய் வந்து வந்து பார்க்கும் தேடல் சுகமானது. இவ்வளவு அநியாயத்தையும் பண்ணி வச்சுக்கிட்டே எப்படி நல்லவர மாதிரி இருந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு விவரம் ஆத்திரத்துக்கு அப்படியே இந்த ஆளை குடுக்குடு மேல எடுத்துட்டு போய் புதுக்கடின்னு மேல இருந்து கீழே தள்ளி விட்டுலாம் போல இருக்கேன். இதை இன்னைக்கு நான் சும்மா உடையதா இல்ல. போக்காரா பாரு, கண்ணு தெரியவே தெரியாது. என்னடி கையெல்லாம் ரொம்ப தான் இழுது, என்ன சொடுக்கு போட்டு கூப்பிட? ஆம்பளைங்க அடிக்கிறதுக்கு கை வாங்கலாம், கை வாங்கினதோட நிப்பாட்டாம அடிக்கலாம், அது தப்பு கிடையாது. எங்களுக்கு அநியாயம் நடந்ததுன்னா அதை தட்டி கேட்கறதுக்கு சொடுக்கு போட்டு கூப்பிடியது மட்டும் தப்பா? ஹலோ, இது சுதந்திர இந்தியா. யார் வேணா என்ன வேணா பண்ணலாம். பொண்ணுங்களை கை நீட்டி அடிக்கிறதுக்கு மட்டும் ஆம்பளைங்களுக்கு உரிமை இருக்குன்னா சொடுக்கு போட்டு கூப்பிடுறதுக்கு பொண்ணுங்களுக்கு உரிமை இருக்கு. யாருக்கும் யாரும் குறைஞ்சவே இல்ல. நான் பேசிக்கிட்டே இருக்கேன், டாலி நீ மைண்ட் பண்ணாம அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. செக் பண்ணி முடிச்சிட்டேன்னா ஸ்மிருதி கிட்ட சொல்லிடலாம். அப்பப்பா எவ்வளவு வேலை. கொய்யல. ஹலோ ஹலோ. என்ன மேடம்? இந்த ஆளை பார்த்து தான் எப்ப பார்த்தாலும் எல்லாரும் பயப்படணுமா? அவர் தப்பு செஞ்சாலும் மத்தவங்க தான் பயப்படணும். நல்ல நியாயம். நான் கூப்பிட்டுட்டே இருக்கேன், நீங்க என்ன அங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கியா? இந்த சொடுக்கு போட்டு கூப்பிட்டியே, என்னையா கூப்பிட்டா? பொறவு உங்க அப்பனையா கூப்பிட்டேன். நான் உங்களை தான் கூப்பிட்டேன். என்னையா கூப்பிட்டேன்? இது சுதந்திர இந்தியா கண்டியா? நீ நேரம் போகாம சொடுக்கு போடுறேன்னு நினைச்சேன். அர்ஜுன் விளையாட்டுலாம். யார கேட்டு முத்தத்தை கொடுத்தியா? எது மொத்தத்தையுமா? மொத்தத்தை இல்ல, முத்தத்தை. முத காத கழுவுங்க. நான் மொத்தத்தைன்னு சொல்லல. பிறகு முத்தம் முத்தம் கொடுத்தியான்னு கேட்டேன். அமைதியா இருந்ததா நீங்க நல்லவரா? நான் இத சும்மா விட போறதா இல்ல அர்ஜுன். நீதி கிடைக்காம இந்த விஷயத்த சும்மா விட போறதா இல்ல. எனக்கு நீதி வேணும். சாரிமா, நான் லாயர் கிடையாது, டாக்டர். நீதிலாம் என்னால உனக்கு வாங்கி தர முடியாது. உயிரை வேணா தேவைப்படும் போது காப்பாத்தி தரலாம். அதுக்கும் நீங்க பிரெக்னண்டா இருக்கணும். என்ன அர்ஜுன், நியாயம் கேட்க வந்த என்னையே கலாய்க்குதியலா? ஏன் நான் என்ன பொய்யா சொல்லிக்கிட்டு இருக்கேன்? உள்ளதான் சொல்லேன். நீதி வேணும்னு ஒரு டாக்டர் கிட்ட கேட்டா எங்க நீதி கிடைக்கும்? ஸ்மார்ட்டா பேசியதான் நினைக்காதுங்க. நான் உங்களை எங்க வச்சிருந்தேன் தெரியுமா? எங்க? உயர்ந்த இடத்துல வச்சிருந்தேன். சரிடி, வச்சுட்டு போ. இப்ப என்ன அதுக்கு? நீங்க இப்படி புத்தி கெட்டு போய் நடந்துட்டியான்னு நான் கனவுல கூட நினைச்சு பார்க்கல. அர்ஜுன், என்ன வேலை பாத்துக்கிட்டு இருக்கேன்ல? நான் தான் பேசிக்கிட்டு இருக்கேன்ல. நீ பைத்தியம் என்ன வேணாலும் பேசுவ, நானும் அது மாதிரி பேச முடியுமா? யாரு யாரு, நான் பைத்தியமா? தண்ணியில விழுந்தா டமோன்னு தரையில மண்டை இடிச்சு ஒருவேளை தலையில அடிபட்டு இருக்குமோ? ஏன்னா என்ன பார்வைக்கு உனக்கு மண்டை கலங்கி இருக்க. உனக்கு அப்படி தோணல? வேண்டாம் அர்ஜுன், நான் கொலை வெறியில வந்திருக்கேன். சரி, டென்ஷன் ஆவாதான். மேட்டர் என்னன்னு சொல்லு. எனக்கு நியாயம் வேணும். 2 நாளா உன சொந்தக்காரவியல எல்லாம் பார்க்க போவேல, அவ இருக்க இடத்துக்கே டெய்லி போய் பாத்துட்டு வருவியே. ஒருவேளை உன சொந்தக்காரவியல பார்க்க முடியலன்னு கோவப்படுத்தியும் முத யார கேட்டுட்டு கொடுத்தியா? என்னடி கொடுத்தாவா? எங்க கொடுத்தாவ? எங்க அதான் கொடுத்தேன், ஸ்விமிங் பூல்ல. எனக்கு புரியல. எனக்கு நியாயம் கிடைக்காம நான் இத விட போறதா இல்ல. சரி, பஞ்சாயத்து அக்யூஸ்ட் தான் யாரு? நீங்க தான் அக்யூஸ்ட். நானா? கிரண், ஒழுங்கு மரியாதையே பேரு. மதியத்துக்கு மேல வர வெளியே போலான்னு சொல்லிட்டேன். அதுக்கு முன்ன எனக்கு முடிக்க வேண்டிய வேலை இருக்கு. மறுபடிக்கு நானே தூக்கிட்டு போய் அந்த ஸ்விமிங் பூல்ல போட்டெல்லாம் போட்டுருவேன். பேருங்க இருந்து. எனக்கு நியாயம் வேணாம் அர்ஜுன். கிரண், வியானா ஒண்ணு பண்ணி, எனக்கு தெரிஞ்ச ஒரு லாயர் இருக்காரு, நம்ம ஹாஸ்பிட்டல்ல தான் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அதான் உன் 6 தோழன் வருண் இருக்கானே, வருண் இருக்கிறது வரைக்கும் அந்த லாயருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்தது உன் 6 தோழன் தான். ஹாஸ்பிட்டல் எம்டிங்கிற முறையில எனக்கு அந்த லாயர் நல்லாவே தெரியும். என்னால முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப், அவர்கிட்ட இருந்து உனக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கி தாரேன். அவர் மூலமா உனக்கு நியாயம் கிடைச்சா உண்டு. இப்படியே பேசி நழுவிடலான்னு பாக்குறியா? யாரை கேட்டுக்கிட்டு எனக்கு கொடுத்தியா? ஏண்டி தொடக்கமா இல்ல முடிவே இல்லாம யாரை கேட்டுட்டு கொடுத்தியா? யாரை கேட்டுக்கிட்டு கொடுத்தியானா? அந்த வார்த்தையை திருப்பி திருப்பி சொல்லதுக்கே எனக்கு அரவருப்பா இருக்கு. அப்ப சொல்லாத. முத்தம். முத்தம்? யாரை கேட்டுக்கிட்டு எனக்கு முத்தம் கொடுத்தியான்னு கேட்டேன். உனக்கா? அவன் யாரு? அதுவும் நான் இருக்குச்சுல. இதுக்கெல்லாம் லாயரையா தேடுவேன்? எவனு கைய மட்டும் நீட்டேன். நான் இருக்கச்சுல உனக்கு முத்தம் கொடுத்தவனுக்கு மூஞ்சே இல்லாத மாதிரி பண்ணியேன். நடிக்காதுங்க. நீங்க இருக்கச்சுல முத்தம் இல்ல, ஒருத்தனை என்ன நிழல கூட தொட முடியாது. அது ஓகேதான். ஆனா என்ன முத்தம்? நேத்தைக்கு எனக்கு நீங்க முத்தம் கொடுத்திருக்கியா? ஏன் நானா? ஆமா, நீங்க தான். இங்க பாரு, யாரோ என்ன பத்தி உனக்கிட்ட தப்பு தப்பா சொல்லி கொடுத்திருக்காவ. நான் ரொம்ப ரொம்ப நல்ல பையன், நீ என்னை தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. நானும் உங்களை நல்ல பையன் தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். தூங்கும் போது கூட துணி விலகி இருந்தாலும் உங்க பார்வை கூட தப்பா போகாதுங்கிற நம்பிக்கையில தான் உங்களை நம்பி இங்க ஊட்டி வரைக்கும் உங்க கூட எல்லாம் வந்திருக்கேன். ஆனா எனக்கே தெரியாம முத்தம் கொடுத்திருக்குதியா? என்னடி வளர்ற?
இரு, இது வரைக்கும் நான் எந்த பொண்ணுக்கும் முத்தம் கொடுத்ததே இல்ல. ஸ்விம்மிங் பூலா முத்தம் கொடுக்கல எனக்கு. ஆ, ஸ்விம்மிங் பூல்ல உங்க மூச்சை கொடுத்து காப்பாத்திய பேர்ல எனக்கு முத்தம் கொடுத்துருக்குதியா? ஏன் அத பத்தியா பேசியா? அது முத்தம் இல்ல, போறவே அது மருத்துவம்டி, மருத்துவம். என்னது முத்தம் குடிக்கிறது மருத்துவமா? ஆ, மருத்துவ முத்தம். அது எப்படி நீங்க எனக்கு கொடுக்கலாம்? அப்படியே நெருப்பாளி கொட்டின மாதிரி இருக்கே. 1000 தடவை குளிக்கணும் போல இருக்கே. குளிடி, உன்னை யாரு தடுத்தது? நீ 1000 தடவை என்ன, ஒரு நாள் 3000 தடவை கூட குளி, உன்னை எவனும் கேட்க போறது இல்ல. 3000 தடவை குளிக்கதான் பத்தலையா? இந்த பெட்டை எடுத்துக்கிட்டு ஸ்விம்மிங் பூல்ல போடு, அதுக்கு மேல போய் படுத்துக்கா. 3000 தடவை இல்ல, 24 மணி நேரம் நீ தண்ணிக்குள்ளேயே படுத்துக்கிட்டு கிடந்தாலும் எவனும் கேட்க போறது கிடையாது. எடுத்த காலி பண்ணு. நீங்க நீங்க எப்படி எனக்கு கொடுக்கலாம்? நான் உங்களுக்கு எப்படி நம்புறேன் தெரியுமா? முத்தத்தை கொடுத்து இப்படி அசிங்கப்படுத்தி இருக்குதியா? ஐயோ, அது முத்தம் இல்லடி, மருத்துவம். மருத்துவம்? மருத்துவத்துல எப்படி முத்தம் வந்தது? அதுவா, அது வந்து நான் யாரு? நீங்க ஒரு டாக்டர். தமிழ்நாட்டுல பிறந்துகிட்டு இங்கிலீஷ்ல சொல்லியா? தமிழ்ல சொல்லு. மருத்துவர். ஆ, மருத்துவர் முத்தம், மருத்துவ முத்தம். ஒரு மருத்துவரா இருந்துகிட்டு உனக்கு மருத்துவ முத்தம் கொடுத்து உன் உயிரை காப்பாத்தி இருக்கேன். இதுல என்னடி தப்பு இருக்க? அச்சன், விளையாடுறீங்களா? இல்லடி, உள்ளதான் சொல்லியேன். நான் ஒரு டாக்டர், உயிருக்கு போராடிட்டு கிடந்த உனக்கு மருத்துவ முத்தம் கொடுத்தேன். இதுல முத்தம் எப்படி கனெக்ட் ஆச்சு? முன்னாடி மருத்துவம் வந்தாலே முத்தம் கனெக்ட் ஆகும். நான் என்ன டியூட்டிய சரியா தான் செஞ்சிருக்கேன். ஸ்மார்ட்டா பேசியதான் நினைப்பா? சேச்சா, உண்மையை பேசியண்டி. எந்த ஊர்ல டாக்டருங்க முத்தம் கொடுத்து மருத்துவம் பார்த்தாவ? இந்த டாக்டர் முத்தம் கொடுத்து மருத்துவம் பாப்பேன். ஓஹோ, அப்ப நான் ஹாஸ்பிடல்ல இததான் செஞ்சுக்கிட்டு இருக்குதியா போல? வரியா? எங்க ஹாஸ்பிட்டலுக்கு? உனக்கு முத்தம் அப்பப்ப கொடுத்து உன்னையும் காப்பாத்திடுறேன். மெண்டல் இந்த ஆளுக்கிட்ட போய் நியாயம் கேட்க வந்தானே. கொஞ்சம் கூட இந்த ஆளுக்கு குற்ற உணர்ச்சி இல்ல. ஒரு பொண்ணுக்கு பெர்மிஷன் இல்லாம முத்தம் கொடுத்திருக்காரு. ஒருவேளை இவர் சொல்லிய மாதிரி இது முத்தத்துல வராதோ? ஒருவேளை மருத்துவத்துல தான் வருமோ? இதே கன்ஃபியூஷன்லயே இரு. அதுதான் உனக்கு நல்லது, எனக்கு நல்லது. அதுக்கு முன்ன அவனுக்கு மண்டை பேத்துட்டு இவளுக்கு இப்ப இது எப்படி தெரிஞ்சதுன்னு எனக்கு தெரியணும்ல. ஹாய் கார்த்திக். ஓ, பொட்டானிக்கல் கார்டன் போறதுக்கு நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? தியா கிட்ட வேற இன்னைக்கு சாரி கட்டிட்டு தான் ஊரை சுத்தி பார்க்க போறோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். நீங்க ரெடி ஆயிட்டீங்களா? நானும் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டேன். அப்படியே புடவை மாத்தணும். பக்கத்துல நான் படுக்க வழி சொல்லம்மா. ஓ, ரத்தத்துல பெத்தெடுக்க விதி விடுமா. தீமா 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 தீமா. பாட்டு நல்லா இருக்கலாம். கீழே காஃபி ஷாப்ல இந்த பாட்டு தான் போட்டிருக்காவ. அப்படியே என்ன வாயில ஒட்டிக்கிச்சு. என்னாச்சு இவருக்கு இவ்ளோ சைலண்டா இருக்காரு? ஒரு வேளை ஊட்டியில பியாய் இருக்குமோ? பியாய் பிடிச்சிருக்குமோ ஒரு வேளை? என்ன வேணாலும் எடுத்துக்கிட்டு போட்டேன், நமக்கு என்ன. நான் போய் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நீங்க தான் ரெடி ஆயிட்டியா? தீமா 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 தீமா. ஹலோ. மச்சான் சொல்லுடா, கேக்குது. ஏண்டா, உயிரை காப்பாத்ததுக்காண்டி மூச்சு கொடுத்தேன், இது ஒரு குத்தமாடா? இல்லையே, குத்தமே இல்ல. அறிவு கட்டவனே, பல்ல காட்டாத. இத போய் அவளுக்கிட்ட சொல்லிருக்குதியா? வந்து ஆட்டம் போட்டுக்கிட்டு போறான். டேய், நான் சொல்லலடா. உங்க 2 பேரையும் தாண்டி அவளுக்கிட்ட யார் பேச போறான்? உன் பொண்டாட்டிக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் இருக்காளே, பவளவாய். அந்த பவளம் தான் சொல்லுச்சு. அவளுக்கு என்ன மண்டியா கலந்துருக்க? ஆமாடா, இப்ப சரி பண்ணிடுவேன். எனது கோவத்துல அடிச்சிடாதான். ஆனா ஒண்ணுடா, ஊட்டிய விட்டு கிளம்புறதுக்கு முந்தி உன் பொண்டாட்டிய தண்ணியில தூக்கி போட்டுக்கிட்டு நான் பாட்டுக்கு போயிட்டே இருந்தாலும் போயிருவேன். நீ அவளை காப்பாத்தி கூட்டிட்டு வரணும்னா கூட்டிட்டு வா. இங்க ஒருத்தி இப்பதான் ஒரு பஞ்சாயத்தை முடிச்சுக்கிட்டு போறான். என்னென்னமோ பேசி குழப்பி விட்டுட்டாங்க. ட்ரீட்மெண்ட் கொடுத்தது ஒரு குத்தமாடா? மச்சான், தியாக்கு மட்டும் இல்லடா, ட்ரீட்மெண்ட் நிறைய பேருக்கு தேவைப்படுது. நீ போனவே நான் பாத்துக்கிட்டேன். டேய், நான் சும்மா தான் போன் பண்ணேன். நீ இதெல்லாம் வச்சு அவளுக்கிட்ட சண்டை போட்டு அடிச்சிடாதா? சேச்சா, இதுக்கெல்லாம் போய் எவனாவது அடிப்பானா மச்சான்? நீ போனவே நான் பாத்துக்கிட்டேன். ஹாய், நான் ரெடி ஆயிட்டேன். என்னாச்சு இந்த ஆளுக்கு ஒண்ணுமே பேச மாட்டேங்காரு? ஹலோ, எப்படி முயற்சி பண்ணி என்னைய சமாதானப்படுத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்லாத மூளையா ரொம்ப கசக்கி பிழியாதுங்க. ஏன்னா அது சுத்த வேஸ்ட். இந்த பவிய சமாதானப்படுத்த உங்களால முடியாது. எவ்வளவு ஒருத்திக்கு எடுத்து வச்ச துணிய எனக்கு எடுத்து வச்சிருந்த மாதிரி என்னை சமாதானப்படுத்துறதுக்கு கொடுத்துட்டியா? இல்ல என்ன பொண்ணாது இதை தாங்கிப்பாளாம்? இல்ல தாங்கிப்பாளான்னு கேட்டேன். இந்த ஆளு என்ன பாக்காரு அப்படி? தங்கடதா தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தங்கடதா தின்ன கதின்ன தா தின்ன கதின்ன தங்கடதா தின்ன. கார்த்திக், கார்த்திக், என்ன பாத்துக்கிட்டு இருக்கியா? என்ன எவ்வளவு ஒருத்திக்கு எடுத்து வச்ச புடவை எனக்கு கொடுத்துக்கிட்ட? எவ்வளவு ஒருத்தியும் உங்களுக்கு பிடிச்சிருக்கான்? அவளுக்கு எடுத்து வச்ச துணி எனக்கு தெரிச்சலாம். எனக்கு எப்படி இருக்க தெரியுமா உங்களுக்கு? என்னை ஈஸியா சமாதானப்படுத்தலாம்னு நினைக்காதுங்க இந்த பவிய. கார்த்திக், கார்த்திக்,
என்னைய அவ்வளவு சென்னன்லாம் சமாதானப்படுத்திக்க முடியாது. நான் நீ பவி எவ்வளவு அழகான ஃபிகர். என்ன எந்திரிச்சிட்டாரு? என்னமோ சரியில்லை. என்ன? ஐயோ, ஒருவேளை குடிச்சுக்கிட்டு வந்திருப்பாரோ? இப்படியெல்லாம் நம்மள்கிட்ட நடந்துக்கிட்டதே இல்ல. கையெடுங்க கார்த்திக். என்னையெல்லாம் அவ்வளவு சென்னு சமாதானப்படுத்தவே முடியாது. நீ யார் பவி? உன் அழகுன்னா உன் திறமை என்ன? உன் கால் தூசுக்கு வருவாளா அந்த அஸ்வதி? அவளுக்கு எடுத்து வச்ச புடவையா உனக்கு எடுத்து கொடுக்கும்போது உனக்கு கோவம் வர்றது நியாயம் தானே? நான்லாம் சமாதானம் ஆக மாட்டேன். ஆகாத. நான் செஞ்ச தப்புக்கு நீ சமாதானம் ஆனாதான் தப்பு. என்ன ஆனாலும் நீ சமாதானம் மட்டும் ஆகாதா என்ன? ஏன் ஒரு மாதிரி பேசுதியா? கையெல்லாம் என்னாச்சு கார்த்திக் உங்களுக்கு? என்னென்னமோ ஆகுது. அதான் என்னன்னு கேட்டேன். எல்லாத்தையும் சொல்லிட்டா தியரியிலேயே முடிஞ்சிடும். தியரியை விட பிராக்டிக்கல் தான் இன்ட்ரெஸ்டா இருக்கும். தியரி பிராக்டிக்கல் என்ன புரியல. நம்ம பிராக்டிக்கலாவே பாத்துருவோமா? என்ன பிராக்டிக்கல்? கார்த்திக் தங்கடதா தின்னக்க தின்ன தா தின்னக்க தின்ன தங்கடதா தின்னக்க தின்ன தா தின்னக்க தின்ன தங்கடதா தின்ன. என்ன? விடுங்க கார்த்திக். எதுக்கு? எதுக்குன்னா அர்ஜுனனே சொல்லிக்கிட்டே இருந்தாவெல்லாம் இன்னைக்கு நம்ம பொட்டானிக்கல் கார்டன் போனோம் அப்படின்னு. அதான் அவிய கிளம்பிருப்பாவன்னு நினைக்கேன். அவிய போட்டோம். நமக்கு வேற வேலை இருக்கு. வேற என்ன வேலை? ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு தானே வந்திருக்கோம். அதை விட பெரிய வேலை இருக்கு. கையெடுங்க கார்த்திக். ஓய், பிராக்டிக்கல் போயிட்டு இருக்கும்போது என்ன டிஸ்டர்ப் பண்ணா வேற மாதிரி விளைவுகள் இருக்கும். நீங்க சரியில்லை கார்த்திக். அப்படியா? அங்க அர்ஜுனனும் அவன் கிளம்பிருப்பாவ. நம்மளும் அவிய கூட போனோம்ல. அவிய எதுக்கு வந்திருக்காவ? ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணதுக்காண்டி வந்திருக்காவ. சோ ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு போறாவ. போட்டும். நமக்கு அங்க வேலை இல்ல. நம்மள தானே ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு வந்திருக்கோம். என்னடாமா, அவியதான் ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு வந்திருக்காவ. நான் உன்னைய சமாதானப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்கேன். விடுங்க கார்த்திக். முப்பட எங்கடி ஓடுற? என்ன என்ன உங்களுக்கு பைத்தியமா பிடிச்சிருக்கு உங்களுக்கு? அவிய ரெடியா இருப்பாவன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேல. அவிய கூட நம்மளும் போனோம்ல. யாருக்கு எங்க வேலை இருக்கோ அங்க அவிய வேலையை பாப்பாவ. அவிய ஸ்ட்ரெஸ் கம்மி பண்ணதுக்காண்டி வந்தாவ. ஊரை சுத்தி பார்க்கறதுக்கு போறாவ. நான் உன்னை சமாதானப்படுத்துறதுக்காண்டி வந்திருக்கேன். அதான் சமாதானப்படுத்துறதுக்கு தான் வெளியே போனோம்ல. இல்ல இங்க வச்சே சமாதானப்படுத்தலாம். கார்த்திக் எனக்கு உனக்கு தியரியிலேயே நிக்கிறியடி. உனக்கு தியரி பிடிக்கலையா? எனக்கும் பிராக்டிக்கல் தான் பிடிக்கும். இந்த ஆளுக்கு வாய்ஸ் மாடுலேஷனே தெரியல. குடிச்ச மாதிரியும் தெரியல. குடிச்சா ஸ்மெல் வந்திருக்குமே. தெளிவா இருந்துகிட்டு தானே எல்லாம் பண்ணிய மாதிரி இருக்கு. குடிக்க பழக்கமா இல்லையே இவருக்கு. அதுவும் அர்ஜுனன் இருக்கும்போது குடிக்க முடியுமா? பவி இங்கே நின்னா அவ்வளவுதான். இவர் வேற பிராக்டிக்கல் தியரினால உளறிக்கிட்டு இருக்காரு. எஸ்கேப் ஆயிடலாம். விடுங்க. ஏய் பவி, கார்த்திக் ரூம் கீ எங்க? என் பாக்கெட்ல தான் இருக்கு. கீ கொடுங்க கார்த்திக். நான் தியாவ பார்க்கிறதுக்கு போனோம். நீ எங்க ஓடி தப்பிக்க நான் இன்னைக்கு பாக்கண்டி. என்ன கார்த்திக் கீ கொடுங்க. நான் வெளியே போனோம்னு சொல்லியலாம். நான் தியாவ பார்க்கிறதுக்கு போனோம். சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கும்போது நீ எங்க போக போற? நான் அர்ஜுனனுக்கு போன் பண்ணி அவர் இப்ப இங்க வருவாரு. உங்களுக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு இன்னைக்கு? அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு எதுக்கு வந்திருக்கானோ அந்த வேலையை பார்க்கான். நான் எதுக்கு வந்திருக்கானோ என் வேலையை நான் பார்க்கேன். நீங்க உங்க வேலையை பார்க்க வந்த மாதிரி தெரியல. தேவையில்லாத வேலையை பார்க்க மாதிரி தான் எனக்கு தோணுது. அப்படியே தோணுது? எனக்கு அப்படி தோணலையே. எனக்கு அப்படிதான் தோணுது. நீங்க தேவையில்லாத வேலையை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் தோணுது. அப்படியா? ஆமா. கீய கொடுங்க. அப்படி இல்லைன்னா அர்ஜுனனுக்கு போன் பண்ணதுக்கு வழி விடுங்க. விவரமா கீ எடுத்து வச்ச எனக்கு போன் எடுத்து வைக்க தெரியாதா என்ன? நான் தான் சொல்லலாம். நீங்க தேவையில்லாத வேலை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுது. இல்லையே, நான் என்ன வேலை சரியாதான் பாத்துக்கிட்டு இருக்கேன். என்ன வேலை பாக்குதியா நீங்க? உங்களுக்கு அது தெரியலையா? ஓ, நீ சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். நான் இதுக்கெல்லாம் சமாதானம் ஆகிற ஆள் இல்ல கார்த்திக். ஆகாதா பவி? நீங்க வேற ஏதோ நினைச்சுக்கிட்டு தான் நெருங்கி வந்துட்டே இருக்குதியா கார்த்திக். ஆனா எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. பழக்கம் இல்லாததையும் பழகிக்கணும். கையெடுக்க போறியெல்லாம் இல்லையா இப்போ? ஏன் பிடிக்கலையா? இல்ல உன்னை எப்படி சமாதானப்படுத்தலான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். பிடிக்கலையான்னு கேட்டேன். உன் வாய் தான் பிடிக்கலன்னு சொல்லுது. ஆனா உதடு பிடிச்சிருக்குன்னு சொல்லுதே. எது? அதான் சமாதானப்படுத்துறதுக்கு. ரவி, உனக்கு வேற ஆப்ஷனே இல்ல. என்னங்க, நான் சமாதானம் ஆயிட்டேன். என்னது சமாதானம் ஆயிட்டியா? ஆமா, சமாதானம். இது என்னடி நீ போற சர்ச்சுன்னு நினைச்சியா?
ஒரே வார்த்தையில எப்படி உன்னால சமாதானம் ஆக முடியும்? நான் எவ்வளவு பெரிய துரோகத்தை உனக்கு பண்ணிருக்கேன். மொவ்வளவு இன்னைக்கு எப்படி தப்பிக்கான்னு நான் பாக்கண்டி. நானும் சரிப்பட்டு வரமாட்டேன். அந்த அஸ்வதி பொண்ணுக்கு எடுத்து வச்ச புடவைய உனக்கு கொடுத்துருக்கேன். எந்த பொண்டாட்டி தான் இதெல்லாம் தாங்கிப்பான்? அதுல உன்னால எல்லாம் தாங்கிக்கவே முடியாது. சர்ச்ல சமாதானம்னு சொன்னாலே சமாதானம் தாங்க அர்த்தம். நான் சமாதானம் ஆயிட்டேன். நீ சமாதானம் ஆயிட்ட, ஆனா நான் என்னமோ உன்னை சமாதானப்படுத்தி முடியலையே. கார்த்திக், என்னமோ ஒரு வாரத்துக்குள்ள நமக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. நீங்க இப்படியெல்லாம் என்ன தொடுறதெல்லாம் உங்க ஃபியூச்சர் ஒய்ஃபுக்கு தெரிஞ்சதுன்னா என்ன? இதெல்லாம் அவியலுக்கு நீங்க பண்ணிய துரோகம். அதெல்லாம் அவ மன்னிப்பான். அதை எப்படி மன்னிக்க முடியும்? இதெல்லாம் துரோகம். மன்னிப்பான். நீ வேணா உனக்குள்ள கேட்டு பாரு. எனக்குள்ள நான் என்னத்துக்கு கேட்கணும்? நீ கேட்டு பாரு, அவ மன்னிப்பான். இல்ல கார்த்திக், எனக்கு இதெல்லாம் பழக்கம் இல்ல. ஆமா, நான் மட்டும் இதுல PhD முடிச்சிருக்கேன் பாத்தியா? நறுமுகையே நறுமுகையே நீ ஒரு நாளிகை நில்லாய், செங்கனி ஊறிய வாய் திறந்து நீ ஒரு திருமொழி சொல்லாய். அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. அற்றை திங்களன் நிலவில் நெற்றி தரள நீர் வடிய கொற்ற பொய்கையாடியவள் நீயா. திருமகனே திருமகனே நீ ஒரு நாளிகை பாராய், வெண்ணிறம் புறவையில் வந்தவனே வேல்விழி மொழிகள் கேளாய். இதெல்லாம் தப்புன்னு உங்களுக்கு தோணல? நான் என்ன தப்பு பண்ணேன்? என்னமோ ஒரு வார்த்தை நமக்கு டிவோர்ஸ் ஆக போகுது. அது பிறகு நீங்க வேற யாரையோ கல்யாணம் பண்ணிக்க போறியா? ஏன் அந்த அஸ்வதியை கூட கல்யாணம் பண்ணிக்கலாம். அத அப்ப பாத்துக்கலாம். அப்பனா இது எனக்கு பண்ணிய துரோகம் மாதிரி உங்களுக்கு தோணலையா? இத நீ மன்னிப்ப, ஃபியூச்சர்ல அவ மன்னிப்பா. அவ்வளா என்னைய லோ லோ லோன்னு சுத்தல விட நினைச்சேன். உன்னை மெண்டல் ஆக்குறேன்டி. நான் என் பாஷையில உன்னை சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்கேன். அப்போ வேற கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஆமா. அப்போ இதுக்கு கிஸ் எல்லாம் இதெல்லாம் ஒரு தப்பாடி. அப்போ இது தப்பு இல்லையா? இல்ல, இப்ப இத நீ மன்னிப்ப, ஃபியூச்சர்ல என் ஒய்ஃப் மன்னிக்க போறான். கார்த்திக் இப்படி எல்லாம் நடந்துக்க கூடிய ஆளே இல்லையே. அப்போ நான் உங்களுக்கு என்னமா சமாதானம் ஆயிட்டியா? இல்ல சரி, சமாதானப்படுத்திய வேலையை நான் கண்டினியூ பண்ணியேன். இல்ல இல்ல நான் சமாதானம் ஆயிட்டேன். இல்ல, நீ என்னமோ சமாதானம் ஆகல, உன் கண்ணிலே தெரியுது. இவருக்கு என்ன பார்த்தா எப்படி தெரியுதா? என்னமோ ஒரு வாரத்துல டிவோர்ஸ் வாங்கிட்டு அது பிறகு வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிப்பாராம். அப்ப எனக்கிட்ட மட்டும் எதுக்கு இப்படி எல்லாம் நடந்துக்கிட்டனா? என்னமோ தொண்டை வரைக்கும் வருதுலாம், அது ஓப்பனா கொச்சு சொல்றியா? நானும் நினைக்கல. நான் சமாதானம் ஆயிட்டேன். இல்ல, நான் உனக்கு பண்ண துரோகத்துக்கு நீ இவ்வளவு சீக்கிரமா எல்லாம் சமாதானம் ஆக கூடாது. உனக்கு கண்ணு சமாதானம் ஆகலன்னு சொல்லுது. பவி தியா. தியா என் ஃப்ரெண்டு பொண்டாட்டி. ஏ பவி கூப்பிடுறான். அவ கொஞ்ச நேரம் கூப்பிட்டு போவா. ஏ பவளவாய். அடி பாவி, இதான் சான்ஸ் சொல்லிட்டு பவளவாய் நான் கூப்பிடுறேன். இருட்டி வரேன் உனக்கு. விடுங்க. இருடி, நம்ம வந்த வேலை உன்னை சமாதானப்படுத்திய வேலைதான். அதை புரிஞ்சுக்கிட்டு அவ பாட்டுக்கு போயிருவான். ஏ பவளம் கூப்பிடுறான். அவன் வேற யாரையோ கூப்பிடான். உன் பேர் பவித்ரா இல்ல, அவ பவளான்னு யாரையோ கூப்பிடான். ஏடி பவளவாய், கதவு தர. நானும் அவரை எவ்வளவு நேரமா காத்துக்கிட்டே இருக்கது உங்களுக்கு. கார்த்திக் விடுங்க. வாயை திறந்தான்னு வச்சுக்கான். மொவ்விடம் என்னமோ சமாதானப்படுத்திக்கிட்டே இருப்பேன். உங்களுக்கு இப்ப நானு ஒரு வாரத்துக்கு பிறகு வேற ஒரு பொண்ணா? இதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப நீ ஒய்ஃப், ஒரு வாரத்துக்கு பிறகு வேற ஒரு பொண்ணு ஒய்ஃபா வர போறா. எங்க பாரு, பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். இந்த பவித்ராவை பத்தி உனக்கு ஒழுங்கா தெரியாது. எனக்கிட்ட வச்சுக்கிட்டா அவ்வளவுதான். பாத்தேன், அரவிந்த் விஷயத்திலே பாத்தேன். அது வேற. எனக்கிட்ட இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிட்டேன். ஒண்ணும் இல்ல. என்னமோ சொல்ல வந்த இல்லடி, அதை சொல்லு. நான் ஒண்ணும் சொல்லல. என்னையா வச்சு செய்யலான்னு பார்த்தேன். மொவ்வள உன்னை எப்படி ஓட விடுறேன்னு மட்டும் பாருடி நீ. கண்டிப்பா நம்ம ரெண்டு பேரும் ரெடியாகி எவ்வளவு நேரம் ஆகுது? ரூம்ல போய் கூட்டதுக்கு பிறகு கூட சத்தம் தரையில. ஏண்டி கூறுகட்ட குண்டுச்சி, உனக்கு கொஞ்சமாவது மேனஸ் இருக்கா? ஹனிமூனுக்கு வந்த கப்பல் அவிய ரூம்ல போய் கதவை தட்டி தொந்தரவு பண்ணிக்கிட்டு வந்திருக்கேன். மேனஸ்னா என்னன்னு உனக்கு தெரியுமா இல்லையா? மேனஸே நீங்க தான் கண்டுபிடிச்ச மாதிரி பிலிம் காட்டாதுங்க. மேனஸ பத்தி நீங்க பேசுதியடா? எனக்கு பெர்மிஷனே இல்லாம முத்தம் கொடுத்தவிய தானே நீங்க. நீங்க வேணா பாருங்க, அந்த பாவம் எல்லாம் சும்மா விடாது. ஆஹா கூசுது முத்தம் முத்தம், அழகா இருக்குது முத்தம் முத்தம்.
வயச குறைக்குது முத்தம் முத்தம் அள்ளி கொடுத்தா இனிக்குது முத்தம் முத்தம். கேவலமா இருக்கு. யோ, அப்படா பிளான் பண்ணி தானே கொடுத்தியா? போட்டு பாரு, இளவு போல இருக்க. முத்தத்தை ரசிக்க தெரியணும்டி. எவ்வளவு அழகான லைன் பாரு. ஆகா கூசுது முத்தம் முத்தம் அழகா இருக்குது முத்தம் முத்தம். வயச குறைக்குது முத்தம் முத்தம் அள்ளி கொடுத்தா இனிக்குது முத்தம் முத்தம். உங்க ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிருக்க நோயாளிகளை பாத்துக்கிறதுக்கே உங்களுக்கு நேரம் இல்ல. இந்த முத்தம் பாட்டையெல்லாம் கேட்கறதுக்கு உங்களுக்கு எப்ப நேரம் கிடைச்சது? அது தேவையானது தேவைப்படும் போது கரெக்டா எங்க காதுக்கு வந்துரும். உங்ககிட்ட பேசி வேஸ்ட். அந்த ரெண்டு காண்டியும் எவ்வளவு நேரம் தான் காத்துக்கிட்டு இருக்கது? நான் போய் கதவை உடைக்க போறேன். ஒன்னில உள்ள இருந்துகிட்டு சத்தம் தரணும். அப்படி இல்லைன்னா கதவை உடைச்சிட்டு வரேன். ஆமா, ஏன்னா இவ பாகுபலிலாம். ஏ குண்டச்சி. யாரு குண்டு? நான் என்ன குண்டாவா இருக்கேன்? ஆமா, நான் குண்டாவா இருக்கேன். குண்டச்சின் கூப்பியதை நிப்பாட்டுங்க. பொண்ணுங்க குண்டா இருந்தா தாண்டி அழகா இருப்பாங்க. எந்த பொண்ணுங்களுக்கு அழகே ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னியா? ஆமா, குண்டா இருந்தா அழகா இருப்பாவன்னு சொல்லுதியா? குண்டா இருந்தா அழகா இருப்பாங்க. ஆமா. என்ன குண்டச்சி எப்படியெல்லாம் என்னைய மடக்க பாக்க பாத்தியா? இந்த குண்டச்சின் பேசியதை நிப்பாட்டுங்க அர்ஜுன். நான் குட்டியோட தான் இருக்கேன். பாக்க குட்டியோண்டு தாண்டி இருக்கேன். ஆனா தண்ணிக்குள்ள இருந்து உன்னை தூக்கிட்டு வரும்போது எலும்பெல்லாம் உடஞ்சிருச்சு எனக்கு. அது எனக்கு வெயிட் இல்ல. பிறகு ஓ அதான் உன் சொந்தக்காரவியா? 24 மணி நேரமா அவியலே நினைச்சுக்கிட்டு இருப்பியே. பத்தத்துக்கு அவிய ஏரியாக்கு வேற அப்பப்ப போயிட்டு வருவியே. ஒருவேளை அவியெல்லாம் உனக்குள்ள குடி புகுந்துட்டாவளோ? அவியலுக்கு வெயிட்டா தான் இருக்கும். இல்ல, நான் குட்டியோட தான் இருக்கேன். வெயிட்டா இருந்தது எனக்கு துணி. என்னது? நான் போட்டிருந்தேல ட்ரெஸ், அதுதான் வெயிட். அந்த துணியால தான் உங்களுக்கு தூக்கிறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கான், வெயிட்டா இருந்திருக்கான். நான் குட்டியோட தான் இருக்கேன். என்னது? துணிய தண்ணியில முக்கிறதுக்கு முந்தி காத்து போல தானே இருக்கான். தண்ணியில முக்கினதுக்கு பிறகு தூக்கிறதுக்கே கஷ்டமா இருக்கான், வெயிட்டா இருக்கான். அப்புறம் அதான் என்ன துணி நினைச்சதுனால உங்களுக்கு தூக்கிறதுக்கு கஷ்டமா இருந்திருக்கான், வெயிட்டா இருந்த மாதிரி தோணி இருக்கான். வேற அது எனக்கு வெயிட் நினைச்சுக்கிட்டு இருக்காதுங்க. நான் குட்டியோட தான் இருக்கேன். நான் தெரிஞ்சுக்கிட்டேன். என்ன தெரிஞ்சுக்கிட்டியா? நீ போட்டிருந்த துணி தான் ரொம்ப வெயிட்டா இருந்தது. நீ ஒரு 10-15 கிலோ தான் இருந்திருப்ப. உங்களுக்கு எல்லாம் பேசுறதுக்கே உரிமை இல்ல. ஆமா, ஸ்விமிங் பூல்ல இருந்து உன்னை கஷ்டப்பட்டு தூக்கிட்டு வந்தேன், உன்னை காப்பாத்தி இருக்கேன். அதனால பேசுறதுக்கு எனக்கு உரிமை இல்லதான். எனக்கு பெர்மிஷனே இல்லாம முத்தத்தை கொடுத்துருக்குதியா? உங்களை எங்கேயே வச்சிருந்தேன், ஆனா இவ்வளவு கேவலமா நடந்துப்பியான்னு நான் நினைச்சு கூட பாக்கல. இங்க பாரு, உன் சுயநினைவே இல்லாத நேரத்துல எனக்கு தேவையானது எடுக்கணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்ல. எனக்கு அதுதான் தேவைன்னா தான் பக்கத்துல நிக்கலாம். நான் என்ன நினைக்கிறேனோ அதை என்னால பண்ண முடியும். ஆனா அது என் கேரக்டர் இல்ல. உன்னை தண்ணிக்குள்ள தூக்கிட்டு வரும்போது உனக்கு இமீடியட்டா சிபிஆர் கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணேன். உடனே ஆம்புலன்ஸ் வரான்னு பார்த்தா அதுவும் வரல. கார்ல தூக்கி போட்டு கூட்டிட்டு போலான்னு பார்த்தா இடையில டிராபிக்கா இருக்கும். ஆம்புலன்ஸ்னா கூட சென்னான்னு போயிடலாம். அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணதுக்கு சுத்தி இருந்தவியெல்லாம் சொன்னாவ. அவ்வளவு நேரம் எல்லாம் என் உயிரை கையில பிடிச்சிட்டு என்னால பாத்துட்டு இருக்க முடியாது. உன்னை காப்பாத்தனன்னு தான் தோணுச்சு தவிர அது எதுவும் தப்புன்னு எனக்கு தோணல. ஒரு டாக்டரா ஸ்டெதஸ்கோப் கூட என் கையில இல்ல. வேற என்ன செய்யணும்னு நினைக்கிற நீ? மூச்சு பேச்சு இல்லாம படுத்து கிடந்த. இம்மா தாயே, இது தப்புனா மன்னிச்சிரு. உனக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணனே தவிர நீ நினைக்க மாதிரி இவ்வளவு கேவலமானவ எல்லாம் நான் இல்ல. எனக்கு இதுதான் தேவைன்னா அதை இப்படிதான் எடுத்துக்கணும்னு எந்த அவசியமும் இல்ல. டேய் அர்ஜுன், உள்ள வாடா. டோர் ஓபன்ல தான் இருக்கேன். டேய் வாடா. ஏண்டி பவளவாய், எவ்வளவு நேரம் தான் கூப்பிடுது உங்க ரெண்டு பேரையும்? கதவு திறக்க தெரியாதா? அதுயா, என்னடா இது? இவள பவளவாயின் கூட்டத்துக்கு இந்நேரத்துக்கு நம்மள கிட்ட எகிரிட்டு வந்திருக்கணுமே. சைலண்டா நிக்கியா? ஒரு வேளை கார்த்திகனா இதுக்காவது கோவப்பட்டு அடிச்சிருப்பாரோ? என்ன மச்சான், வழக்கமா என் பொண்டாட்டி ரொம்ப பொறுமையானவா. உங்க ரூம் கதவை உடைச்சிடலான்னு நினைக்க அளவுக்கு என் பொண்டாட்டியை நீங்க கோவப்படுத்தி இருக்குதியா? அப்படி என்னதான்டா வேலை பாத்துக்கிட்டு நின்னியா? அதுவா மச்சான், நான் பவிய சமாதானப்படுத்திக்கிட்டு நின்னேன். என்னடி சமாதானம் ஆயிட்டியா? ஆமாதியா, நான் சமாதானம் ஆயிட்டேன். என்னது சமாதானம் ஆயிட்டியா? போய் 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 மச்சான், என்னமா அவ சமாதானம் ஆகல. நான் சமாதானப்படுத்திக்கிட்டே தான் இருக்கேன். இல்ல, நான் சமாதானம் ஆயிட்டேன். போய் சொல்றாடா, என்னமா அவ சமாதானம் ஆகல. டேய், அவளை சமாதானப்படுத்துறதுக்காண்டி தானே நீ ஊட்டிக்கே வந்த. அவ வாயாலேயே நான் சமாதானம் ஆயிட்டேன்னு சொல்லியா? அது பிறகு உனக்கு என்ன பிரச்சனை? டேய், எனக்கு பவிய பத்தி தெரியாதா? அவ என்னமா சமாதானம் ஆகல. அவ சமாதானம் ஆகுது வரைக்கும் நான் பிராக்டிக்கலா அவளை சமாதானப்படுத்திட்டே தான் இருப்பேன். பிராக்டிக்கலாவா? இல்ல தியா, நம்ம சர்ச்ல சமாதானம் சமாதானம் சொன்னாலே சமாதானம் தானே? ஆமா, அவரு சமாதானப்படுத்திட்டாரு, நானும் சமாதானம் ஆயிட்டேன். சமாதானப்படுத்திட்டியா? அவ வாயாலே சமாதானம் ஆயிட்டதா சொல்லியாடா? அப்படி என்ன பண்ண? அது மச்சான், ஒரு வாய் கொடுத்ததுக்கே சமாதானம் ஆயிட்டானா? கார்த்திக், ஆக நீ பிராக்டிக்கலா சமாதானப்படுத்தினதுனாலதான் இங்க வரதுக்கு லேட் ஆச்சு. ஆமா மச்சான், ஆனா அவ என்னமா சமாதானம் ஆகல. இல்ல நான் சமாதானம் ஆயிட்டேன். ரைட்டு. ஏன்னா என்ன கொடுத்தியா? அதுவாமா, நம்ம எல்லாரும் உணர்ந்து தானே சாப்பிட்டோம். அது பிறகு ஒரு வாய் என்ன வாங்கி கொடுத்தியா? ஒரு வாய்க்கே சமாதானம் இருக்கா? ஏண்டி அரவே கடை வாய மூடுறீ? ஏன் இத்தனை நாளா நீங்க எனக்கு பெரிய பாவத்தை பண்ணிட்டியா? நான் சமாதானம் ஆகவே மாட்டேன் அப்படி இப்படின்னு எல்லாம் பேசிட்டு இருந்த பொண்ணு ஒரு வாயிலே சமாதானம் இருக்கா? அப்படி என்ன வாங்கி கொடுத்தாருன்னு எனக்கு தெரியணும்ல.
அது ஒண்ணும் இல்ல தியா. டேய் வா மூடுறான். இல்ல மச்சான். நீ வாய் மூடிக்கிட்டு நிக்கவே மாட்டியாடி? ஏண்டி கொஞ்சம் முன்னாடி தானே சமாதானம் ஆக மாட்டேன்லாம் அப்படி இப்படின்னு என்கிட்ட நிறைய பேசுன. ஒரே வாயில சமாதானம் இருக்க. மச்சான் அதுவே ஒரு பேக்கு. கிளம்புவோம் வா. பிசாசு, நான் பேக்கா? தெரியாதது என்னன்னு கேட்கறதுல என்ன தப்பு? தியா நீ பவியும் வெளியே போங்க, நாங்க இப்ப வந்துறியோம். இவனுக்கு 2 பேருக்கும் அப்படி என்ன பர்சனல் வேண்டி கிடக்கு? என்னடா பல்ல காட்ட? மச்சான் இப்படி திடுதிப்புன்னு மாறினா எங்களுக்கெல்லாம் அப்படியே ஷாக்கா இருக்காதா? ஸ்லோவா மெதுவா? அது என்னமோ ஒரு வாரத்துல டிவோர்ஸ் கிடைக்க போகுதுலாம். ஓஹோ. அது பிறகு பவி அவிய அம்மா அப்பா கூட போயிருவா. மச்சான் நீ ஒரு தடவை என்கிட்ட போய் சொன்னதுக்கே உன்னை 1.5 வாரத்துக்கு அழ வச்சிருக்கேன். மறுபடியும் வேண்டாண்டா, தாங்காது. இல்லடா நிஜமாதான் சொல்லேன். டேய் நீ எப்படிப்பட்டவன்னு எனக்கு தெரியும். வா போலாம். 2 பேரும் நல்லா இருந்தீங்கன்னா போதும். என்னமா 2 நாள் எப்ப போவோன்னு இருக்குடி. 2 நாள் முடிஞ்சு அதுங்க எல்லாம் எங்க ஊருக்கு வந்தாதான் எனக்கு நிம்மதியா இருக்கும். ஏன் ஜெசிகா, ஹனிமூனுக்காண்டி போயிருக்காவ? அங்க அவியலுக்குள்ள எல்லாம் நடந்து முடிச்சிட்டுனா அது பிறவிக்கு அர்ஜுனோட திரும்பி கூட பார்க்க மாட்டாரே. அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல. அர்ஜுனோட நிழல் கூட தியாவை தொட முடியாது. நீ அப்படியே நினைச்சுக்கிட்டே இரு. ஊட்டிக்கு ஹனிமூனுக்கு போயிருக்காவ. தொல்லை கொடுக்கறதுக்கு அர்ஜுனுக்கு சித்தியே இல்ல, நீயே இல்ல, யாருமே இல்ல. தங்கச்சி பாசத்தை காட்டுறதுக்கு சாராவும் இல்ல. பொண்டாட்டி கூட போயிருக்காரு. அது மட்டும் இல்லாம கூட போனது அவிய சித்தியோ நீயோ இல்ல, அர்ஜுனோட ஃப்ரெண்டு கார்த்திக். அந்த பொண்ணு தியாவோட ஃப்ரெண்டு பவி. பால் அந்த தியா கூட சேரணும்னு ரொம்ப ஆசைப்படியது அந்த பவியும் கார்த்திகமா தான் இருப்பாவ. அவியெல்லாம் கூட இருக்கும்போது இவ ஒன்னா வாழணும்னு முடிவெடுக்க மாட்டாவலாம். நெகட்டிவா பேசுறதுக்கு நீ, அது பிறகு அதான் அந்த அம்மா தங்கம் யாருமே இல்ல. அதெல்லாம் பக்காவா பேசிதான் விட்டுருக்கேன். அர்ஜுனோட சுண்டு வரல் கூட தியாவை தீண்ட முடியாது. அதுக்கு அவ அலோவ் பண்ணவும் மாட்டான். எப்படி இவ்ளோ கான்பிடண்டா சொல்ல? சுண்டு வரல் என்ன 4 நாள் அந்த ரூம்குள்ளே தான் அடைஞ்சு கிடக்க போறான். நீ வேணா பாரு. வெளியே எங்கேயாவது போயிட்டு வருவான்னு கூப்பிட்டா கூட கண்டிப்பா போக மாட்டான். அந்த அளவுக்கு நிலனை வச்சு அவளுக்கிட்ட பேசி விட்டுருக்கேன். டேய் பவி எங்கடா? ஆளே காணோம். அவ ஒரு ஃபேமிலி பைத்தியன்னு தெரியாதா உனக்கு? வந்த உடனே அவிய அப்பாக்கு வீடியோ கால் பண்ணியாச்சு. மொத்த குடும்பத்துக்கும் ஊரை சுத்தி காட்டி கொடுத்துட்டு இருக்கா. அது சரி. ஏன்பா நீ உன் தங்கச்சிக்கு காட்டி கொடுக்கல ஊரை சுத்தி? அவளுக்கு கல்யாணம் ஆனதுக்கு பிறகு ரோஹித் கூட்டிட்டு வருவாரு. அது மட்டும் இல்லாம இங்க எல்லாம் அவளை எத்தனையோ தடவை நான் கூட்டிட்டு வந்திருக்கேன் தான். மச்சான் எங்க 2 பேரையும் ஒரு போட்டோ எடுக்குதியா? சேர்ந்த நிலங்க எடுக்கேன். போட்டோ எல்லாம் வேண்டாம். ஏன்? எனக்கு போட்டோ எடுக்கிறதுக்கெல்லாம் விருப்பம் இல்ல. எனக்கு விருப்பம் இருக்கு, நீ எடுறா. அவ எப்படி போறாளோ அப்படியே திரும்ப வருவா. என்ன ஆனாலும் நான் அர்ஜுனை யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஜென்மத்துல எனக்கு புருஷனா அது அர்ஜுன் தான். வேற எவன் கூடாலே என் வாழ்க்கையை நான் அமைச்சுக்க மாட்டேன். அவளை எப்படி துரத்தணுமோ அப்படி துரத்திட்டு நான் அந்த இடத்துல போய் இருக்க பாரு. ஐ போட்டோ எடுக்குதியா? ஏடியா கொஞ்சம் சிரி. 1/2 மணி நேரமா இததாமா சொல்லியேன். உன் ஃப்ரெண்டு சிரிச்சாதானே? ஏன் அழகா இருக்குடி, சிரி கொஞ்சம். அப்ப என்னமா நல்லா இருக்கும். ஒருவேளை என்ன? ஒருவேளை நான் ரூம்ல உனக்கு ஒரு வாய் கொடுத்த மாதிரி இங்கேயும் ஒரு வாய் கொடுத்தனா அவ சிரிப்பான்னு நினைக்கேன். கொடுத்துடலாமா? நான் பேக் அங்க வச்சுட்டு வந்தேன், எடுத்துட்டு வரேன். மச்சான் வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணிடுறேன். கொஞ்சம் சிரிக்குதியா ஒரு தடவை? சிரிக்கலாம் முடியாது. சிரிக்கலனா ஸ்விமிங் பூல்ல உன்னை காப்பாத்ததுக்காண்டி தான் கொடுத்தேன். அது மருத்துவ முத்தம். இங்க காதல் முத்தத்தை கொடுத்தாலும் கொடுத்துருவேன். ஸ்மைல் ப்ளீஸ். போதுமா? லைட்டா கம்மி பண்ணு. டேய் இப்ப எடுறா. மச்சான் பேக்ரவுண்ட்லாம் சூப்பரா இருக்குடா. அப்படியே நில்லுங்க, ஒரு வீடியோவும் எடுத்துறேன். கார்த்திக் நல்லா தானே இருந்தாரு. டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணாலும் என்னமோ ஒரு வாரத்துல எல்லாமே முடிஞ்சுது. எதுவும் மாறாதீங்க. அவர் வேற பொண்ணு கல்யாணம் பண்ணதுக்கு ரெடியா தான் இருக்காரு. அது பிறகு திடீர்னு எனக்கிட்ட ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கணும்? இவ்வளவு நாளும் இந்த மாதிரி எல்லாம் தப்பா அவரு மிஸ்பிஹேவ் பண்ணதே இல்ல. நான் வேணாம்னு நினைச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் பண்ணா சரி, நான் வேண்டாம்னு மனசுல இருக்கு. ஆனா ஏன் இப்படி எல்லாம் என்கிட்ட நடந்துக்கணும்? ஏன் ஜெசிகா, என்ன ஜெசி வெளியே கூட போக மாட்டா அப்படின்னு எல்லாம் சொன்ன? எப்படி போட்டோ எடுத்திருக்காவன்னு பாருங்க, எப்படி வீடியோ எடுத்திருக்காவன்னு பாருங்க. யாருடி? அதான் அது தியாவும் அர்ஜுனன் தான். இங்க இன்ஸ்டாகிராம்ல போட்டிருக்காரு. அந்த அர்ஜுன் கூட வெளியே போக மாட்டான்னு சொன்ன. என்ன கொடுப்பேத்ததுக்கு தாண்டி போட்டிருக்காரு. இங்க பாரு, அவ சிரிச்சுக்கிட்டே நிக்கா. அவ கண்ணத்தோட ஒரு சீட் நின்னு போட்டோ எடுத்து போட்டிருக்காரு. மாறவே மாட்டீங்களா?